நிறைய பாடல்கள் வந்து இதுக்கு முன்னாடி நான் பாடியிருக்கேன். கும்கியில் ஒன்றும் புரியல சொல்ல தெரியல மாதிரி பாடல்கள் நிறைய, இந்த மாதிரி மெல்லிசை பாடல்கள் நிறையா பாடியிருக்கேன். நிறைய ஓப்பனான ஒரு ஃபோக் சாங்ஸ்லாம் கூட நிறையா பாடியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் வந்து இது வரைக்கும் அட்டம்ப்டே பண்ணதில்லை. ஏன்னா காரணம் இது நம்ம அந்த ஒரு ராக் ஃபீல்டில் பாடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தொண்டையை ரொம்ப கரகரன்னு வச்சுட்டு பாடணும் ஒவ்வொரு டேக்கும். பட் அந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மைக்கை பிடிச்சி ஒரு ஆஃப்டர்நூன் பாட ஆரம்பித்தேன். அது நைட் வரைக்கும் போச்சு இந்த ரெக்கார்டிங் செஷன். ஏன்னா ஒரு டேக் அந்த மாதிரி ஒரு டேக் ரொம்ப அக்ரெசிவாக பாடும்போது டக்குன்னு தொண்டை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு 2 minutes கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், ஹோல்ட் பண்ணுவேன், ஏதாவது கொஞ்சம் வாட்டரை குடிச்சிட்டு மறுபடியும் அடுத்த டேக்குன்னு போவேன். ஸோ அதை வந்து ஃபைனல் பண்ணிட்டு எல்லா டேக்ஸையும் லாக் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து மதியானம் 2 to ஈவினிங் 9-9:30 ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் பார்க்குறேன், வந்து எச்சில் முழுகி வந்து துப்பும் போது பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த லெவலுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இதை பாடி இது வந்து அவ்வளோ ட்ரை பண்ணி இது ஏன்னா இந்த ஒரு டோன் அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அதனால் பண்ணி பார்க்கலான்ட்டு எஸ்ஏசி சாருக்கு குறிப்பாக என்னுடைய ஃபஸ்ட்டு திரைப்படம் தமிழனுக்காக வந்து அவர் ஆஃபீஸ் போய் நான் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் எஸ்ஏசி சார் தான் வந்து மீட் பண்ணேன். அப்போ என்னுடைய திரைப்படம் காதலே சுவாசத்துடைய ஆடியோ சிடி வந்து அவர்கிட்ட போட்டு காமிச்சேன். ஸோ சார் அப்புறம் விஜய் சார் எல்லாம் சேர்ந்து அங்கே டிக்கு போட்டது தான். ஸோ இவ்வளோ தூரம் இந்த வண்டி ஓடிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய அன்பும் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த திரைப்படம் எல்லாருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான திரைப்படமாக மாறும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நன்றி. எனக்கு பிஆர்ஓவாக வந்தார் அப்படின்றத விட நான் தான் பிஆர்ஓவை கூப்பிட்டேன், என் கூட வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நானும் சரி, தொழிலில் என் மகன் விஜய் அவர்களும் சரி, நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் பிஆர்ஓ செல்வகுமாருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஏன்னா அவர் பிஆர்ஓன்னா ஒரு நமக்கு கூட இருப்பாங்க, நம்ம சொல்கிற வேலையை செய்வாங்க, சம்பளம் வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் எப்படின்னா விஜயை பற்றி ஏதாவது ஒரு தப்பான நியூஸ் வந்துருச்சுன்னா உடனே இம்மிடியட்டாக அந்த ஆஃபீஸ் போய் ஏன் அப்படி எழுதுனீங்க, விஜய்க்கா அப்படி சண்டை போடுவார். அவர் என்ன பண்ணார், எதுக்கு இப்படி எழுதுறீங்க, உண்மையை எழுதுங்களேன். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படி கூடவே இருந்த அவர் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் என்னுடைய இனிய நண்பர் டிஆர். அவருடைய உழைப்பை பற்றி சொன்னீங்கன்னா அவர் வந்து போராட்ட குணம் உள்ளவர். அவர் போராடி வந்தவர். நான்லாம் அப்படித்தான். அப்படி உழைச்சி இந்த நிலைமைக்கு அவர் வந்திருக்கிறாரு. புலி படத்தில் சில சிரமங்கள் வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் ஜீவா அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இல்லை, 100 நாள் ஒரு படம் ஓடும் நம்புறதே எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இன்னைக்கு எனக்கு வடச்சென்னைனா எப்போவுமே ஒரு பயம்தான் வரும். தனுஷ் வந்து இனிஷியலாக கொஞ்சம் இது இருந்தது. ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து என்ன கேட்கவே கூடாது, அவங்க காசு கொடுக்குற வரைக்கும் தான் படம் எடுக்க முடியும். ஆக்சுவலாக நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன் இந்த படத்துக்கு, அது டம்மி தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். இருந்தாலுமே வந்து அடித்து ஸ்கின் வந்து அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு.